சரி, இண்டஸ்ட்ரியல் ஜோன் பக்கம் ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுறேன். முக்கியமா இண்டஸ்ட்ரியல் ஜோன் பக்கம் ரொம்ப க்ளோசஸ்ட் டு இண்டஸ்ட்ரி வாங்கினீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஏர் பொல்யூஷனாக இருக்கட்டும், இல்லை நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்கட்டும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இல்லை அங்கே அந்த வழியாக போகக்கூடிய லாரி இதெல்லாம் குப்பைகளை சிந்தி சிந்தி அந்த ரோடா இருக்கட்டும், இல்ல ரோட்ல அடிக்கடி குழி பறிச்சு ஏதாவது ஒரு லேயிங்க்கு பிரச்சனையா இருக்கட்டும், குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய ரோடு ஃபெசிலிட்டி தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். மிக முக்கியமா ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பா வரும். ஏன்னா ஃபேக்டரி பக்கத்துல போயிருந்தீங்கன்னா அந்த இஷ்யூஸ் இருக்குது. ஃபேக்டரியில இருந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கண்டிப்பா வேணும். அதனால நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கன்னா பக்கத்துல ஃபேக்டரி இருக்கு, ரேட் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய பேர் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்கிறத வாங்கிடாதீங்க, உங்களோட நிம்மதி தான் போகும். உதாரணத்துக்கு இங்க சென்னையில போய் பாருங்க, நிறைய இடங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்னைக்கு அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், அந்த ஃபேக்டரியிலேருந்து கழிவெல்லாம் வரும். அந்த கழிவு வருது அப்படின்னா அது உங்கள் ஹெல்த்தை கண்டிப்பாக பாதிக்கும். அதுலேருந்து வர கழிவுனால பார்த்தீங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எல்லாமே ரஸ்ட் ஆகக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் திரும்ப திரும்ப செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு வெள்ளி வாங்கி வச்சீங்க அப்படின்னா கூட அந்த வெள்ளி கருத்து போய் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எகைன் அண்ட் எகைன் நீங்கள் பாலிஷ் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் லேப்டாப் சிஸ்டம் எது யூஸ் பண்ணீங்கனாலும் இது உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி க்ளோசஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடங்களை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க.